இலங்கைக்குள் இன்றிரவு வேகமாக நுழையும் காலமுக்கம், கொந்தளிக்கும் கடல் அலைகள், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட எச்சரிக்கை. நாடு முழுவதும் 892 பாடசாலைகள் முடக்கம். மாவட்டங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், நான் உங்களின் நண்பன் RJ உதயா. வாருங்கள், காணொளிகள் விரிவாக பார்க்கலாம். வணக்கம். இலங்கையை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் புயல் குறித்த விசேட நேரலை தொகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். வங்கக்கடலில் உருவான அதிதீவிர புயல் தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு அருகே நிலை கொண்டுள்ளது. முக்கிய தலைப்புகள்: அடுத்த சில மணி நேரங்களில் கரையை கடக்க தொடங்கும். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு அதி உயர் சிவப்பு எச்சரிக்கை அனர்த்த முகாமைத்துவத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நாம் கொழும்பு வானிலை ஆய்வு மண்டலத்தின் அறிக்கையை பார்க்கலாம். புயலின் தற்போதைய நிலை: புயலின் கண்பகுதி தற்போது மிக தெளிவாக தெரிகிறது. இது மணிக்கு 80 தொடக்கம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கரையை கடக்க உள்ளது. கடல் சீற்றம்: மன்னார் முதல் திருகோணமலை வரையான கடற்பரப்பில் அலைகள் 10 அடி தொடக்கம் 15 அடி வரைக்கும் உயரக்கூடும். மழை குறிப்பாக வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவு மழைப்பொழிவு பதிவாக கூடும். யாழ் மாவட்ட நேரலை நிபுணர்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம். வணக்கம். யாழ்ப்பாணம் தற்பொழுது கடும் காற்று வீசுகிறது. காங்கேசன்துறை மற்றும் பருத்தித்துறை பகுதிகளில் கடல் நீர் வீதிகளுக்குள் போக தொடங்கியுள்ளது. மக்கள் பாதுகாப்பான பாடசாலைகள் மற்றும் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் காற்றின் வேகம் மிக அதிகமாகவே உள்ளது. துறைமுகத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி படகுகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நம்மோடு இப்போது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் இணைந்திருக்கின்றார். மண் சரிவு அபாயம் உள்ள மலையக மக்கள் எப்போது வெளியேற வேண்டும்? மீட்பு பணிகளுக்காக இராணுவம் மற்றும் கடற்படை எந்தெந்த பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளது? மின்சாரம் எப்போது வழமைக்கு திரும்பும்? பகுதி 5 பொதுமக்களுக்கான அவசர ஆலோசனைகள். புயல் கரையை கடக்கும் இந்த முக்கியமான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை: வீட்டிற்குள் இருங்கள். கூரைகள் பறக்க வாய்ப்பு உள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். பொருட்களின் பாதுகாப்பு: பிறப்புச் சான்றிதழ்கள், காணி உறுதி பத்திரங்கள் போன்ற முக்கிய ஆவணங்களை ஒரு பிளாஸ்டிக் உரையில் போட்டு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீர்நிலைகள், குளங்கள் மற்றும் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வான்பாயின் குளங்களுக்கு வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம். உதவிக்கு: உங்களுக்கு அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக கிராம சேவர் அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவசர எண்கள்: இலங்கையில் ஒரு இக்கட்டான சூழலை நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கின்றோம். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசர எண்கள்: அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 117, இலங்கை போலீஸ் அவசர பிரிவு 119. வன்னி பிராந்தியம் பற்றிய புயலின் தாக்கத்தை பற்றி தீவிரமாக ஆராய்வோம். உணரப்பட்டு வருகிறது. இது குறிப்பாக விரிவான தகவல்களை பார்க்கலாம். கிளிநொச்சி குளங்களில் நீர்மட்டம்: கிளிநொச்சியின் பாரிய நீர்ப்பாசன குளங்களான இரணமடு, அக்கராயன் மற்றும் கல்மடு குளங்களின் நீர்மட்டம் சடதியாக உயர்ந்துள்ளது. இரணமடு குளத்தின் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்ட வாய்ப்புள்ளதால் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்துகின்றது. ஏனையின் வீதிக்கும் முருகண்டிக்கும் மற்றும் கிளிநொச்சி நகருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் வாகன சாரதிகள் அவதானமாக இருக்குமாறு கோரப்படுகின்றார்கள். முல்லைத்தீவு: புயல் கரையை கடக்கும் இடத்திற்கு மிக அருகில் முல்லைத்தீவு இருப்பதனால் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வட்டுவால் பாலம் மற்றும் முல்லைத்தீவு நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மீன்பிடி வாடிகள் மற்றும் வலைகள் காற்றில் அடித்துச் செல்லப்படுவதை தடுக்க மீனவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வவுனியாவில் அடைமழை காரணமாக வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் பழமையான வன்னி பிராந்தியத்தில் அனர்த்த மீட்பு பணிகளுக்காக பாதுகாப்பு படையினர் முழு வீச்சில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள சிவில் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் இராணுவத்தினர் வீழ்ந்துள்ள மரங்களை அகற்றி போக்குவரத்து சீர் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவசர வெளியேற்றங்களுக்காக படகுகள் மற்றும் பலத்த வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன. இறுதி நேர எச்சரிக்கைகளும் நேரலை முடிவுகளும். ஒருமுறை முக்கிய அறிவிப்புகளை தொகுத்து வழங்குகிறோம். கிளிநொச்சி, கண்டாவளை மற்றும் பச்சிலைப்பள்ளி பகுதி மக்கள் வெளியேற்றுவதற்கான தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மின்சார விநியோகம் நீண்ட நேரத்துக்கு தடைப்படலாம் என்பதால் அவசர தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அன்பான நேயர்களே, புயல் அபாயம் இன்னும் நீங்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து கள நிலவரங்களை கண்காணித்து வருகின்றோம். அடுத்த ஒரு மணி நேரத்தில் புதிய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வதந்திகளை புறந்தள்ளி விழிப்புடன் இருங்கள். பாதுகாப்பான இடங்களிலேயே தங்கியிருங்கள். வானிலை ஆய்வு மைய தரவு: யாழ்ப்பாணம் மன்னார் நேரலை
இதே போன்று அடுத்த ஒரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கும் வரை ஆர்ஜே உதயா. நன்றி.